clumsy in my head. ஹாய் கேமர்ஸ், உங்களுக்கே தெரியும் இது என்ன சைட்னு. இது நம்ம நர்டி கேமர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மினிமிலிட்டியா, அதாவது இதை மினிமிலிஷியான்னு சொல்கிறாங்க. இந்த கேம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி மல்டி பிளேயர் ஒரே ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற ஒரு கேம். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த கேமை எப்படி விளையாடுறது, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மினிமிலிட்டியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹோஸ்ட்டாக இருக்கவர் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணோம். பிளேயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறவங்க அவரோட ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணி அவங்க ஒய்ஃபை ஆன் பண்ணி ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லோரும் ஒரே வந்து ப்ளே ஜோனுக்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் மேட்ச் ஆரம்பிச்சுக்கலாம். விதவிதமான லொக்கேஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா கேட்டகாம்ஸ்னு இருக்குது, அவுட் போஸ்ட் இருக்குது, ஹைட் டவர் இருக்குது. இப்போ வாங்க பேசிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மினிமிலிட்டியை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் சிங்கிள் பிளேயர் மோடில் ஆடும்போது ஹாட்ஸ்பாட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா அதில் அப்கிரேட், குவிக் பிளே, மல்டி பிளேயர், சோலோ ப்ளோ, செட்டிங் இப்படின்னு சொல்லி 5 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு சோலோ ப்ளோக்குள்ள வைப்பாங்க. அதில் ட்ரைனிங் இருக்குது, சர்வைவல் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங் பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்டிக் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷன் டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க, அதாவது லைஃப், லெஃப்ட்டில் இருக்க லைஃப், ரைட்டில் இருக்க வந்து உங்களுக்கு ஆமோ காமிக்கும். நடுவில் ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து வெப்பன் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் அது. அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 300 வெப்பன் இருக்குது, அதையே சூஸ் பண்ணுங்கள். இந்த ரைட் சைடு இருக்க பட்டன் வந்து வெப்பன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். லெஃப்ட் சைட் கார்னரில், லெஃப்ட் டாப் கார்னரில் இருக்க பட்டன் வந்து உங்களுக்கு ஜூம் அவுட், ஜூம் இன் பண்ண யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு கன்னில் 5 இருக்குது, இன்னொரு கன்னில் 3 இருக்குது. பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்க கண்ட்ரோல் வந்து பிகர் சர்க்கிள்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகர் சர்க்கிள், அதாவது உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணுமோ சர்க்கிளை விட்டு வெளியே கொண்டு வந்தீங்கன்னா ஷூட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப்பில் ஷூட் பண்ணுறேன், அப்படியே வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில டார்கெட் கிடச்சிருக்கு, டார்கெட் ஷூட் பண்ணுவோம். ரைட் சைட் டாப் கார்னரில் நமக்கு வந்து இப்போ வந்து ரீலோட் பட்டனும் வந்திருக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பாம் பட்டன் வந்திருக்கு. பாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பாம் த்ரோ பண்ணுவார். உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு அப்புறம் பாம் வீசினீங்கன்னா அந்த டைரெக்ஷனில் வந்து பாம் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைனிங்காக ஒரு ரோபோட் இறக்கியிருக்காங்க, மெகா டூடுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து அதை வந்து ஃபைட் பண்ணோம். லெஃப்ட் சைடு வந்து ஒரு புது பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டுக்கு, அதாவது நம்ம எனிமா வந்து மூமெண்ட் ஆகும். இப்போ நம்ம அது கிட்ட போயிட்டோம். நமக்கு வந்து இப்போ வந்து மீலே அட்டாக் கொடுத்துருக்காங்க. மீலே அட்டாக்னால் நம்ம வந்து கையில் வந்து அடிக்கணும். ஆப்போசிட் இதை பார்த்தீங்கன்னா வந்து அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அதுக்கு வந்து அடி விடுங்க, அதோட லைஃப் குறையும். இப்போ வந்து ராக்கெட் பூட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து லெஃப்ட் சைட் மூவ்மெண்ட் சொன்னேன்ல, அதே பட்டன் வந்து சென்டரை விட்டு மேலே தூக்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு ராக்கெட் மூவ்மெண்ட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து வேகமாக போகணுன்னா எந்த டைரெக்ஷன் ப்ரெஸ் பண்ணி மீலே அட்டாக் பட்டன் அமுக்குனீங்கன்னா வந்து அந்த டைரெக்ஷனில் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். உங்களுக்கு வந்து லைஃப் குறைஞ்சிச்சுன்னா வந்து உங்களோட டெத் ஆயிடுவீங்க.
அடுத்து வந்து பூஸ்ட் குறைஞ்சுன்னா உங்களால் பறக்க முடியாது. இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்க செட்டிங்ஸ், அதாவது உங்கள் அவதார்ஸ் எல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா அவதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நிறையா இருக்குது. அதில் ரைட் லெஃப்ட் கான்ஃபிகர் இருக்குது, அதை நீங்கள் அமுத்திக்கோங்க. கஸ்டமைஸ் அமுக்கினீங்கன்னா இங்கே வந்து ஃபேஸ், ஐப்ரோ, ஹேர் ஸ்டைல், ஹேர் கலர், அப்புறம் ஃபேஸில் இருக்க ப்ராப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதில் பண்ணிக்கலாம். கடைசியாக சேவ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அவதார் சேவ் ஆயிரும். அடுத்து வந்து அவாட்ச், அதாவது நீங்கள் வந்து விளாட அவாட்ச் எல்லாம் சேரும். அதில் வந்து அவாட்சில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் நேம் வந்து மேலே இருக்கும், நூபின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துட்டு அதுலேயும் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து புதுசாக க்ரியேட் ஆயிரும். அடுத்து வந்து கான்ஃபிகர், இது வந்து ரொம்ப முக்கியம். நிறையா பிளேயர் இதை பண்ண மாட்டாங்க, இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். கான்ஃபிகருக்குள்ளே போய் 2x வியூன்னு கிடைக்கும். அதாவது வந்து உங்களுக்கு ஜூம் அதிகமாகும். விளாட ஜூம் அதிகமாச்சுன்னா ஆப்போனன்ட் பிளேயர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அதனால் 2x வியூ வந்து ஏபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே வந்து பிளட் இருக்குது, அப்புறம் ஹைரெக்ஸ், ஜிஎஃப்எக்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேம் பிளேவாக இருக்கும் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டோர் இருக்குது. ஸ்டோருக்குள்ளே வந்து உங்களுக்கு பூஸ்ட்டு, லைஃபு எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் விளாட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாகும். அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கண்ட்ரோல் இருக்குது. கண்ட்ரோலில் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க வந்து மூமெண்ட்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ரீலோடு வந்து எனக்கு கை எட்டலை மேலே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கீழே வந்து அட்டாக் பக்கத்துலேயே ரீலோடு வச்சுக்கலாம், டக்குன்னு பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிறதே கொண்டு வந்துடலாம். இருங்க, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஜூம் வந்து கிட்டே கொண்டு வந்திருக்கேன், ரீலோட் பட்டனையும் கிட்டே கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து பெருசாக்க போகிறேன். மூமெண்ட்டை வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பெருசாக்கியிருக்கேன். பாம் இதை பெருசாக்கியிருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு விளாட்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ கொஞ்சம் விளாண்டு பழகிட்டு, அதனால் எனக்கு பழசே போதும். அடுத்து இப்போ நம்ம கேம் விளையாட தயாராகிடலாமா? கேமர்ஸ், இந்த வாரம் நம்ம வந்து மினிமிலிட்டியோட இருக்க எல்லா ஃபியூச்சர்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா கன்ஸ் ஆஃப் பூம். அதுவும் ஒரு மல்டிப்ளேயர் கேம், ஆனால் அது ஆன்லைனில் விளையாடக்கூடியது. நெக்ஸ்ட் வாரம் அதோட ஃபுல் ஆப்ஷன்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் கொண்டு வருவேன். இது உங்கள் சூர்யா, மிஸ் பண்ணாதீங்க. இது ஸ்டார்லாட் கேம் டீட்டெயில்ஸ்.